ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு தேங்காய் மாங்காய் அன்பாக்சிங் வீடியோ தான். மாமனார் ஊர்லேருந்து தேங்காய் மாங்காய் அனுப்பி வச்சுருந்தாங்க பார்சலில். என்னடா 4 வருஷம் ஆச்சு கல்யாணம், இன்னுமாடா நீ வரதட்சணை வாங்கிட்டு இருக்கேன்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இங்கெல்லாம் தேங்காய் பீஸ் ரேட்டுக்கு தரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் கிலோ கணக்கில் இருக்குது. அதுவே ஒரு நெஞ்சுவலி வருது. ஆனால் அங்கெல்லாம் வந்து பீஸ் ரேட் தான். ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து பல்காக வாங்கி அனுப்பிவிடுவாங்க. அதை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பார்சல் எடுக்க போகிறதுல இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, என் மாமனார் பார்சல் போடுறதுலேருந்து பார்சல் எனக்கு வர்ற வரைக்கும் என்னை ட்ராக்லேயே வச்சுருப்பார். எங்கேப்பா வந்திருக்கு பஸ்ஸு? சரிப்பா நான் பஸ்ஸில் போட்டேன் அப்படிம்பார். அடுத்தது எங்கேப்பா வந்திருக்கு பஸ்ஸு, நீ பார்சல் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பார். எப்போயுமே வந்து பெரிய பார்சலாக போட்டு விடுவாங்க. நான் கையிலலாம் எடுத்துகிட்டு பால் விற்கிறவனாட்ட கட்டிட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை வந்து என்னென்னா, ஆஃப் சீசனுனால சின்ன பார்சலாக இருந்துச்சு. அதையும் வண்டியில் வச்சு எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எப்போ மாம்பழத்தை என் ஒய்ஃப் கேட்டாலும் அது பேரை தப்பாக தான் சொல்லுவேன். ஆனால் இந்த தடவையும் அப்படி தான் தப்பாக சொன்னேன். ஆனால் அவங்க 2 வெரைட்டி அனுப்பியிருந்தாங்க. ஒன்று கரெக்டாக சொன்னேன், ஒன்று தப்பாக சொன்னேன். ஒன்று வந்து நம்ம எப்போயுமே சாப்பிட்ற செந்தூரா, இன்னொன்று வந்து அது வேறு ஏதோ பிராண்டு போல். அது நம்மளுக்கு தெரியல. அதனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். உங்களில் யாருக்காவது இப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.